ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்க வந்து வெளியில கிளம்பியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க வந்து வெளியில கிளம்புறோம். எங்கன்னா ஒரு லஞ்ச் டேட்டுக்கு போலாம் அப்படின்னு நாங்க இப்போ வந்து கிளம்பியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 12:00 ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணது 12:30க்கு. பட் நாங்க கிளம்புனதே 12:00 அண்ட் நாங்க அங்க போய் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு. அவ்ளோ டிராஃபிக்கா இருந்துச்சு இன் பிட்வீன். இங்க பார்க்கும்போது ரோட்ஸ் எல்லாமே எம்ப்டியா இருக்கிற மாரி தோணும். பட் ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால மட்டும் நெறைய டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ அங்க வேற ஃப்ளைஓவர்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அதிகமாவே இருந்துச்சு. அடிச்சு புடிச்சு எப்படியோ நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட இந்த பிளேஸ பத்தி வீடியோ போட்டிருக்கேன். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இந்த பர்ட்டிகுலர் ரெஸ்டாரண்ட்னா ரொம்பவே ஃபேவரைட். ஸோ, அதனால லஞ்ச் டேட்னா இதுக்கே போயிடலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து இப்போ அ இம்மீடியட்டா அதாவது ஒரு 10:00 அந்த மாரி தான் நாங்க வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டு, நாங்க ரெடி ஆயிட்டு கெளம்புனோம். ஸோ, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டார்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் எல்லாமே நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். என்ன சாப்பிடுறது, என்ன விடுறது அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்கும் அங்க. ஸோ சில ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே கொண்டு வந்து நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. சில ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளே போய் எடுத்துட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூப் எல்லாமே நம்மளே போய் சர்வ் பண்ணிக்கலாம். அது வந்து பஃபேல இன்க்ளூட் ஆயிருக்கும். அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாமே லைக் இந்த கிரில் மேல வைக்கிறது எல்லாமே அவங்களே கொண்டு வந்து நமக்கு எந்த மாரி வேணுமோ அந்த மாரி எடுத்துட்டு வந்து அவங்க சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பட் எனக்கு வந்து அவங்க செய்ற பிரியாணி அந்த அளவுக்கு புடிக்காது. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத நான் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கூடவே வெஜ் செக்ஷன்ல இந்த சில்லி கார்லிக் நூடுல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாமே நெறைய ஐட்டம் சாப்பிட்றதுனால, கொஞ்சம் கம்மியா தான் நான் வந்து சர்வ் பண்ணி சாப்ட்டுருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து பர்ட்டிகுலரா டெசர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால மெயின் கோர்ஸ் வந்து கொஞ்சமா தான் சாப்ட்டுட்டு, அண்ட் கூடவே மாக்டெயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மாக்டெயில்ஸ்லயே எனக்கு வந்து ரொம்ப புடிச்சதுன்னா, பெசிஃபிக் ப்ளூ. அதுவும் இந்த பர்ட்டிகுலர் ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும். பட் இந்த தடவ அது இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அத நான் கொஞ்சம் சிப் பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு நாங்க வந்து வெளியில வந்துட்டோம். இங்க பார்க்கிங் ஏரியால இந்த மாரி அ லான் ஏரியா இருந்துச்சு. ஸோ, அங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ணா நல்லா வரும் அப்படின்னு இந்த பிக்சர்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு, நாங்க அங்க இருந்து கெளம்பிட்டோம். ஆக்சுவலா இந்த பார்பிக்யூ நேஷன் இருக்கிற பில்டிங் மேல நெறைய ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய எம்ப்ளாயீஸ் வந்துட்டே இருந்தாங்க. அண்ட் நாங்க போகும்போது அதாவது ரெஸ்டாரண்ட்குள்ள என்டர் ஆகும்போது நெறைய பேர் அ லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு அ ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் தெரிஞ்சது அது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்னு. இதுதான் செகண்ட் டைம் நாங்க இந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்சுக்கு வந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாமே வேற ஏரியால இருக்கிற பார்பிக்யூ நேஷன் போயிட்டுருந்தோம். ஒரே இடத்துக்கு போயிட்டே இருந்தோமா, அது கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால வேற பிரான்ச்சுக்கு போலாம் அப்படின்னு தான் இது செகண்ட் டைம் நாங்க வந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம்னா, நெக்ஸ்ட் அடுத்த பிளேஸுக்கு போக போறோம். எங்கன்னா மால் ஆஃப் ஏசியா. எங்க வீட்டுக்கு கொஞ்சம் கிட்டம் தான் இது. ஸோ, அதனால அடிக்கடி போற மாரி ஆயிடுச்சு. இது 4த் டைம் நாங்க இங்க வர்றது. இங்க வர்றதுக்கு பிளான் எல்லாம் பண்ணல. திடீர்னு பேசிட்டு அப்படியே டிசைட் பண்ணி இப்போ வந்தது தான். இன்னைக்கு வீக் டே. ஸோ, அதனால கொஞ்சம் க்ரவுட் கம்மியா தான் இருந்துச்சு. வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது. கால் வைக்க கூட இடமே இருக்காது. அந்த அளவுக்கு க்ரவுடடா இருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டோருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அத வந்து அந்த மேப்ல எல்லாமே தேடிட்டு எந்த ஃப்ளோர்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டோம். எந்த ஸ்டோர்னா, ஆப்பிள் ஸ்டோர். ஸோ, ஆல் ஓவர் இந்தியா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஸ்டோர்ன்னு சொன்னாங்கல்ல. ஸோ, போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் சும்மா போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியில. அண்ட் எங்களுக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ, அத பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்குள்ள போயிட்டு என் ஹஸ்பண்ட் போய் என்கொயர் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேரா ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு கப் காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிடுறோம். ஏன்னா, மதியம் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சா, அதனால கொஞ்சம் தூக்கம் வர மாரி இருந்துச்சு. அதனால காஃபி குடிச்சிட்டு
கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு, டைம் பாஸ் பண்ணிட்டு, அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். நாங்க கிளம்புனப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ, கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருந்துச்சு. பட் அவ்ளோ கிடையாது. ஆ எஸ்கேப் ஆயிட்டோம் சீக்கிரமாவே, டிராஃபிக் ஆகுறதுக்குள்ள. அண்ட் வீட்டுக்கு வந்தப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஆயிருந்துச்சு. வந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்திருக்கேன். காஃபி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து டின்னர் வேலைய பார்க்கணும். என்னன்னா, மதியம் வேற ஹெவியா சாப்பிட்டோம்ல, ஸோ சிம்பிளா ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ரசம் வச்சுடு, ரசம் சாதம் சாப்பிடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. நான்வெஜ் வேற சாப்பிட்டுருந்தோம்ல, ஸோ ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு, நான் வந்து ரசம் சாதமே செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இந்த ரசம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி, சாதம் வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் இப்போ அத வச்சுட்டேன். எங்க வீட்ல ரசம்னா, அது டொமேட்டோ ரசம் தான். அதுதான் ரொம்பவே ஃபேவரெட் எல்லாருக்குமே. அண்ட் எப்பவாவது ஒரு வாட்டி பருப்பு ரசம் வைப்பேன். அது கூட டிஃப்ரெண்ட்டா டேஸ்ட் இருக்கும். இன்னைக்கு வந்து பருப்பு வேக வைக்கல. ஸோ, அதனால டொமேட்டோ ரசமே செஞ்சிடலாம் அப்படின்னு, அதுக்கு வந்து புளி எல்லாமே சோக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ரசம் தான். இந்த ரசமே சில பேர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டா செய்வாங்க. நான் எப்படி செய்றேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ நோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரியும். பட் நான் இந்த மாரி செய்றேன். அதனால ஷேர் பண்றேன் அவ்வளோதான். ஸோ டொமேட்டோஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு, இந்த மாரி கையிலேயே நான் வந்து மேஷ் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணி, உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆல்மோஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பெப்பர் பவுடர் கூட 3 டீஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். அது கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வரும் அப்படின்னு. அண்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி. அண்ட் கொஞ்சமா புளி தண்ணி அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு, நல்லா ஒரு வாட்டி கையிலேயே இந்த மாரி மேஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும், கொஞ்சமா வெந்தயம் ஒரு பிஞ்ச் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதையும் எண்ணெயில போட்டுட்டு, அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம், க்ரஷ் பண்ணி வச்சிருந்த கொஞ்சமா பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு, பெருங்காயம் கொஞ்சமா ஆட் பண்றேன். அண்ட் இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய ஆஃப் கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸ்சர இதுக்கு ஆட் பண்ணிட்டு, கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். லைட்டா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வ, இத மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஸோ அவ்வளோதான். டொமேட்டோ ரசம் ரெடி. இந்த டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து கொஞ்சம் வாக் போயிட்டு வரலாம். வெதர் நல்லா இருக்கு அப்படின்னு வெளியில வந்துட்டோம். சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கு அப்படின்னு. புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.